எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பான மத்திய அரசு உத்தரவாதம் பெற்ற 2 சூப்பரான ஸ்கீம் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி அப்புறம் எஃப்டி. இந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி அப்புறம் எஃப்டியில் எதில் அதிக லாபம் கிடைக்கும், ரெண்டோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, எதில் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்ற முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ ரெகுலராக இனிமேல் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி அப்புறம் எஃப்டி அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு பார்த்துடலாமா. போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டியை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆர்டி அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டி அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஆர்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம மாதம் மாதம் வந்து செலுத்தி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அப்புறமா நம்ம பணம் எடுத்துக்கலாம். எஃப்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பல்கான அமௌண்ட்டை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா வந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டி அப்புறம் எஃப்டி எதில் வந்து நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட வருட காலம் எவ்வளோ இதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத வாங்க நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். எப்படி இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டி வந்து தொடர் வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்டி நிலையான வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டி வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம சேமிச்சுக்கிட்டே வருவோம். எஃப்டி அப்படின்றது மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரே நேரத்தில் முதலீடு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 500 ரூபாயை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக வந்து ஆர்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். எஃப்டி அப்படி கிடையாது. மொத்தமாக ஒரு 10,000 ரூபாயை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து எஃப்டியில் வந்து போட்டு வைப்போம். எஃப்டினா நிலையான வைப்பு நிதி, ஒரே தொகையை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆர்டி அப்படின்னா தொடர் வைப்பு நிதி, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாதம் மாதம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஆர்டி கால அளவு எவ்வளோன்னு பார்த்துடலாமா. ஆர்டிக்கு வந்து நம்ம மினிமமாக ஒரு 5 ஆண்டுகள் போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வட்டி வந்து கிடைக்கும். எஃப்டி வந்து 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் நம்ம எவ்வளோ போடணும், எத்தனை வருஷம் போடணும் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிலையுமே அப்படி இருக்குது. 1 வருடம் 2 வருடம் அப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டியில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், எஃப்டியில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கலான்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வந்து மாதம் ஆர்டியில் 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். குறைந்தபட்ச தொகை 100 ரூபாயிலேருந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி எஃப்டியில் குறைந்தபட்சம் வந்து நம்ம 1000 ரூபாயிலேருந்து ஒரு எஃப்டி அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ போடலாம் அப்படின்னா வரம்பு கிடையாது. அதே மாதிரி இதுக்குமே வரம்பு வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலுமே வந்து ஆர்டிலையும் எஃப்டிலையும் வந்து மாதம் மாதம் போட்டுக்கலாம். இதில் வந்து 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து மாதம் மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நடப்பு வட்டி 2026 இப்போ கரண்ட்டில் வந்து ஆர்டிக்கு வந்து 6.7% வந்து தராங்க. இது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டியை வந்து கூட்டிகிட்டே போவாங்க. வட்டிக்கு வட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இந்த ஆர்டியில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எஃப்டியில் வந்து 6.9%லேருந்து 7.5% வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்மளுக்கு வட்டி கொடுப்பாங்க. இதில் வந்து கூட்டு வட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டி வந்து 6.7%, எஃப்டி வந்து 6.9%லேருந்து 7.5% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வட்டி தர. வரி சலுகை நம்ம டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீ தான். 5 வருஷத்துக்கு எஃப்டியில் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆர்டிக்கு வந்து நம்மளுக்கு டேக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா. இப்போ வந்து நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்போம். அதாவது நம்ம வந்து ஒரு மாத வருமானம், தின வருமானம் இல்லை அப்படின்னா வந்து வாரத்திற்கு ஒரு தடவை கூலி அந்த மாதிரி நம்ம வந்து வேலை பார்க்குறவங்களாம் வந்து நம்ம வந்து இருப்போம்.
நம்மளுக்கெல்லாம் வந்து எது சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டி வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நம்மள்ட்ட ஒரு பெரிய தொகை, ஒரு லம்பான தொகை இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து எஃப்டில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஆர்டி அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டில வந்து நீங்க மாசம் ஒரு ரூ. 100 கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாசம் மாசம் வந்து ரூ. 2000 ஆர்டி வந்து கட்டிக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் வந்து ஆர்டில வந்து எனக்கு ஒரு ரூ. 30,000 வந்து சேர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆர்டி ரூ. 500 போட்டேன். அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ரூ. 2000 வந்து போட்டிருக்கேன். மந்த்லி சேலரி வாங்குறீங்க, டெய்லி சேலரி வாங்குறீங்கன்னு உங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது ரொம்பவுமே அவசியம். அந்த சேமிப்பு ஒரு குறிப்பிட்ட தொகையிலேருந்து கூட வந்து நம்ம தொடங்கலாம். அதுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கால அளவு நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன். நானும் வந்து 5 வருஷத்துக்கு தான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட அமௌண்ட்டை வந்து நான் போட்டுகிட்டே வருவேன். 5 வருடம் கழித்து வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். அதை வச்சு நான் அடுத்து ஏதாவது ஒரு சேமிப்பு இல்லைனா அதை வச்சு வந்து என் குழந்தைங்களோட படிப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு தேவை வந்து இருக்கும். அதை வந்து நான் இது மூலியமாக பூர்த்தி பண்ணிப்பேன். எனக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்குது. நான் இதை சேவ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். இப்போ வாங்க ஒரு குறிப்பிட்டு வந்து நம்ம வந்து பார்த்துலாம். இதோட வட்டி கணக்கீடு எப்படின்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு கால அளவு வந்து மொத்தமாக வந்து நம்ம 5 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். 5 வருஷத்துக்கு கழித்து எனக்கு இந்த பணம் தேவைப்பட்டால் நான் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா மேலும் 5 வருஷம் வந்து நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 5 வருஷம் நம்ம வந்து இதை வந்து தாராளமாக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வட்டி வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா 6.7% வந்து 2026 இப்போதைக்கு தராங்க. வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது காலாண்டிற்கு ஒரு முறை குவார்ட்டர்லி ஆஃப் பீரியடில் வந்து வட்டி கொடுப்பாங்க. திருப்பி வந்து அந்த வட்டிக்கு வட்டி வந்து கிடைக்கும். அபராதம் எஃப்டி வந்து நம்ம ஆர்டி போடும்போது நம்மளுக்கு வந்து ஆர்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு மாதம் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் அதை சேர்த்து பே பண்ணும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அபராதம் கொடுப்பாங்க. மாதம் 15ஆம் தேதி இல்லைனா அந்த மாத எண்டுக்குள்ளே நம்ம வந்து நான் வந்து இந்த 2000 கட்டலை அப்படின்னா வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் என்னோட தொகையை வந்து நான் போய் செலுத்தலை அப்படின்னா எனக்கு வந்து நம்ம வந்து ஃபைன் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைன் பார்த்தீங்களா ஒரு 20 ருபீஸ் வந்து போடுவாங்க. நான் வந்து இப்போ 2000 100 வந்து ரூபா வந்து அபராதம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 1000 10 ரூபா 2000 20 ரூபா அப்படின்னு வந்து ஃபைன் போடுவாங்க. உங்களால் இந்த மாதம் கட்ட முடியல அடுத்த மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 4000 தொகையும் கட்டிட்டு அது கூட 20 ரூபா ஃபைனும் வந்து கொடுக்கணும். நான் வந்து ஒரு 2-3 டைம் கொடுத்துருக்கேன். ஒரு டைம் வந்து நான் 300 கூட நான் ஃபைன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மாதம் என்னால் தொடர்ந்து கட்ட முடியல. அதனால வந்து நான் அந்த ஃபைன் வந்து பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சூழ்நிலை நல்லா இருக்கும்போது நம்ம இந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு ஒரு 20 ரூபா வந்து ஃபைன் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கட்டலை அப்படின்னா உங்களோட கணக்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. சில நேரம் அந்த கணக்கை வந்து கேன்சலும் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட சேமிப்பு தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அந்த ஆர்டியில் வந்து நம்ம வந்து கட்டிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நான் வந்து இதில் ஒரு 30,000 வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் இல்லாமல் கட்டி பாருங்கள். அப்படி ஒரு மாதம் உங்களால் கட்ட முடியலை அப்படின்னா வந்து நீங்கள் ஃபைனோட கட்டுறதெல்லாம் தப்புன்னு நினச்சிக்காதீங்க. வந்து ஃபைன் கொடுத்து கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிடுங்க. இப்போ பணம் எடுத்தல் அப்படின்னா பணம் வந்து நம்ம 5 வருஷம் கழித்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில நேரம் எமர்ஜென்சி அப்படின்னா உங்கள் கணக்கில் இருக்கிறதுலேருந்து 50% வந்து நம்ம அவங்கள்ட்ட கடனாவோ ஒரு பகுதியாவோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை திருப்பி வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பே பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துருவோமா? நான் வந்து மாதம் ஒரு 500 கட்டுறேன். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு மந்த்து கால்குலேட் பண்ணோம்னா 60 மாதம் வந்து வருது. 60 மாதம் இன்ட்டு 500 அப்படின்னா நம்ம இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் ஆர்டியில் பே பண்ணியிருப்போம் அப்படின்னா 30,000 வந்து நம்ம பே பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 30,000 அப்படின்றது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு 30,000 கொடுங்க அப்படின்னு வந்து நம்மளால் வந்து கேட்கவே முடியாது. அப்போ வந்து நம்ம ஒரு 30,000 வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு வந்து எஸ்டிமேஷனாக தான் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். இந்த 5 வருஷத்துக்கு வந்து 5,683 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். 5 வருஷம் கழித்து நம்ம கைக்கு நம்ம போட்ட 30,000 வந்து 35,683 ரூபாயா வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்கும்.
நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரூ. 500 ரூ. 100 ரூ. 200 உங்களுக்கு வந்து மாத சம்பளம் தான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து ரொம்பவே கரெக்டு. நம்ம எப்போனாலும் நம்மளோட அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி எஃப்டியோட கால்குலேஷன் பார்த்துருவோமா? இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளாக ஒரு 3,00,000 வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் அதே மாதிரி வந்து நம்ம 5 வருஷத்துக்கு வந்து நம்ம இதில் போட்டு வைக்கிறோம். 2 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைஞ்சிருவாங்க. மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3,00,000 நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு 1,34,984 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு 4,34,984 ரூபா கையில் கிடைக்கும். நம்மள்ட்ட இப்போ ஒரு 3 லட்சம் இருக்குது, இல்லைனா 3 பவுன் நகை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம கையிலே வச்சுருந்தோம்னா அது பெருகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பெருகாது. உங்களுக்கு இந்த 3 லட்சம் வந்து எனக்கு வந்து இந்த 3 லட்சம் எதுக்குமே தேவையில்லை, நான் சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டியில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,34,000 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கிது. நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு நாளடைவில் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது எஃப்டிலே வந்து. அப்படி போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு ஆர்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் போடுறதா இல்லைனா ஆர்டியில் போடுறதா அப்படின்னு. நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, இப்போ தான் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஆர் எஃப்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டி சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோவோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.